ஈட்டை துரைமுருகன் அண்ணன் வந்து சொன்னாரு மதுரை வெற்றி தேட்டர்ல வந்து 2000 ரூபாய் வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் டேக்கு அப்படின்னு. அது வந்து ஒரு பொய்யான ஒரு அறிக்கை. 5000 ரூபாய் வாங்கினாங்க, அதுதான் உண்மை. நீங்க 5000 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்களா டிக்கெட்? எதுக்கு 5000 ரூபாய் கொடுத்து எதுக்கு வாங்குறாங்க? யார் விக்கிறா? சீமான் விப்பாரா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு நீங்க தமிழ் தேசியம் பேசுனது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய கொள்கைன்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, வாக்குறுதி முழுமதா டாஸ்மார்க்கை ஒழிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தீங்க. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா 500 கடையை ஒழிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 750 கடை மூடப்பட்டிருக்கு. மூடப்பட்டு 11 to 11 பார் 1000 திறக்கப்பட்டிருக்கு. 1.5 கோடி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார்கள் சொல்லிட்டு வரக்கூடியவர்களை பெரும்பான்மையானவர்கள் தலித் மக்கள். முதலாளிகளாக இங்க மாறி இருப்பது தலித்துகளா இல்ல நீங்க சொல்ற சோகால்டு முகர்ஜியும் பானர்ஜியுமா? பாரதியார ஒரு கட்சி முன்னிறுத்தும் போது நீங்க அவரை பார்ப்பனர்னு சொல்லி எள்ளி நகையாடுறீங்க. தம்பி ஒரே கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்க தம்பி. அண்ணா, இந்தியாவில் உள்ள தமிழன் யாருன்னு மலையாளி யாருன்னு கேட்டுவீங்களா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல ஒண்ணும் வெயிட் பண்ணுங்க. நீங்க புதிய தலைமுறை டிஜிட்டல் ஓபன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மாணவர்களுடைய கேள்விகள் போயிடலாம். முதல்ல அண்ணன் துரைமுருகன் அவர்கள்ட்ட, நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க, சரி ஓகே, ஆனா நீங்க தமிழ் தேசியம் பேசும்பொழுது தம்பிமார்கள்ட்ட இது எப்படி போய் மாறுதுன்னா, இங்க தமிழர்கள் மட்டும்தான் இருக்கணும், நீ கிளம்பி ஆந்திராவுக்கு போ, நீ கிளம்பி வடநாட்டுக்கு போன்னு சொல்லிட்டு தமிழ் செப்பரேட்டிசம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இது நிதர்சனமான உண்மை, இது எல்லா இடங்களையும் பார்க்க முடியுது. அதனால நீங்க பேசும்பொழுதெல்லாம் கொஞ்சம் பேசி முடிக்கும் பொழுதோ ஆரம்பிக்கும் பொழுதோ இது வந்து தமிழ் செப்பரேட்டிசம் இல்லைன்றதை உறுதிப்படுத்திக்க. 1.5 கோடி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார்கள் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் 1800களிலிருந்து பஞ்சம் உழைப்பதற்காக பசியும் பட்னிமா பல நாடுகளுக்கு இந்தியாவில் விட்டு வெளியேறி இருக்காங்க. அவங்கெல்லாம் உங்களை மாதிரி கேட்க ஆரம்பிச்சு அங்கே இருக்க தமிழர்களை வெளியே அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இடம் பத்துமா? எந்த நாடுகள் எடுத்துட்டாலும் 10 விழுக்காடு 15 விழுக்காடு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் இனக்குடிகள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு 1.5 கோடி பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்துட்டாங்கன்றத உணர்ச்சி பொங்க பேச ஆரம்பிச்சிங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய நம் தமிழ் உறவுகளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐயா. அதனால் அப்படி பேசுறது நான் எதிர்க்கிறேன். தமிழ் ஆளுமைகள் தான் இங்கே ஆளணும் அப்படின்னா சிங்கப்பூரில் எடுத்துக்கோங்க, மலேசியாவில் எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம தர்மன் சண்முகரத்னம் ஐயா அவர்கள் இருக்கார், அவர் உண்மையான அதிபர். அங்கே அவர் வந்து இங்கே தமிழ் மரபுலேருந்து போனவர் தான். அப்போ எதுலேருந்து பிறந்தோன்றது முக்கியம் கிடையாது, அந்த மக்களுக்காக அவங்க நின்னாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்றதுல இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி தமிழர்கள் வாக்களிச்சாங்க. கேட்டது சரியான கேள்விதான். ஆனா உங்களுக்கு புரிதல் பிழை இருக்கு. என்னன்னா, இந்தியா முழுமைக்கும் தமிழர்கள் வாழ்றாங்க, உலகம் முழுமைக்குமே தமிழர்கள் வாழ்றாங்க. இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்களை நீங்கள் வெளியேற சொன்னால் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் உள்ளே வந்துருவாங்க. உலகம் எங்கும் தமிழர்கள் போனாங்க. தமிழர்கள் போய் கஞ்சா வித்தாங்களா, அப்படின்னு வித்தாங்களா, ஹெராயின் வித்தாங்களா? இங்கே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள்ல கிட்டத்தட்ட பெரும்பான்மையாக 90 விழுக்காடு கஞ்சா விற்பது வட இந்தியர்கள். யாரா மறுக்க முடியுமா? தனிநபர் செய்த தவிர ஒரு இனத்து மேலே போட வேண்டாம். இல்ல, நான் சிறையில இருந்தவன், உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. ஜெயில வச்ச உங்களுக்கு தெரியாது, ஜெயில இருந்து எனக்கு தான் தெரியும். சிறையில் இருந்ததுல ஒரு தேசிய இனத்தை இல்ல, ஒரு தேசிய இனத்துல குறை சொல்லல. இங்க வந்தாரை வாழ வைக்கும் மாநிலம் தான். பெரும்பான்மையாக இங்க வரக்கூடியவர்கள்ல வட இந்தியர்கள் இங்க வந்து என்ன வேலை பாக்குறாங்கன்னு கேள்வி எழுப்புது. வட இந்தியன் இங்க வந்து பிளம்பர் வேலை பாக்குறது இல்லையோ, இங்க வந்து டிப்பர் வேலை பாக்குறது இல்லையோ, இங்க டீ கடை வைக்கல, யாரும் எதிர்க்கல. வட இந்தியர்கள் என்ன காரணத்துக்காக வராங்க? அப்போ வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒருத்தர் உள்ள வராருன்னா எங்க வராரு, எதுக்கு வராரு அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. இங்க அளவில்லாம வராங்க. தமிழர்களுடைய அமைப்பு சாரா தொழில்கள் கிட்டத்தட்ட 63 லட்சம் தொழில்கள்ல 60 லட்சம் வேலை வாய்ப்பு வட இந்தியருக்கு போயிடுச்சு. தமிழர்கள் வேலை வாய்ப்பு எடுக்கிறாங்க. வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம தமிழ் முதலாளிகள், அதாவது முதல்ல குறிப்பிட்ட ஈரோடு மஞ்சள் உற்பத்தியில 80 விழுக்காடு தமிழ் முதலாளிகள் இருந்து வெளியேறிச்சு. திருப்பூர் கூடிய சாயப்பட்ட தொழில் முழுக்க வட இந்திய கட்டுப்பாட்டுல போயிடுச்சு. கோயம்புத்தூர் கூடிய தொழில் முழுக்க வட இந்திய கட்டுப்பாட்டுல போயிடுச்சு. தமிழர்கள் சொந்த நிலத்திலேயே அகதிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. வந்தவர்கள் என்ன காரணத்துக்காக வரான் அப்படிங்கிறத ஒரு கணக்கெடுப்பு, ஒரு நுழைவுச்சீட்டு கொடுங்க, ஒரு என்ட்ரி கொடுங்க, அவங்க ஆதார் கார்டை வாங்குங்க, அவன் எதுக்காக வரான், என்ன வராங்க பாருங்கிறத ஆர்கனைஸ்டு செக்டாரா மாத்தணும். காவல்துறை பதிவு ஐயா, ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ல வரவங்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவு. அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ல வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை மிக மிக அறிவு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸா இங்க இருக்கக்கூடிய மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. எஜுகேஷன் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க ஐயா. முதல்ல ஒண்ணு. ரெண்டாவது, அங்க இருந்து வராங்க இல்லையா, வடநாட்டுல இருந்து வரக்கூடிய வடவர்கள், அண்ணா சொல்லியிருக்காரு வடக்குன்னு சொல்லாதீங்க, வடவர்னு சொல்லுங்க. வடவர்கள் வந்து வரக்கூடியவர்களை பெரும்பான்மையானவர்கள் தலித் மக்கள். யாரும் முகர்ஜிஸோ சாட்டர்ஜிஸோ பானர்ஜிஸோ இங்க வந்து பிளம்பர் வேலை செய்யலங்க ஐயா. அப்படி வரக்கூடியவர்களை முதலாளிகளாக இங்க மாறி இருப்பது தலித்துகளா
இல்ல நீங்க சொல்ற சோ கால்டு முகர்ஜியும் பானர்ஜியுமா? ஐயா முதலாளிகளாக யார் இருக்காங்க? தமிழ் முதலாளிகளுடைய வேலை ஐயா நான் வந்து முதலாளிகளுக்காக பேச விரும்பலங்க ஐயா, நான் மைனாரிட்டிஸ்க்காக தான் என்னைக்கு பேச விரும்புறேன். என்னைக்கும் மெஜாரிட்டிக்காக பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. சொன்னோமா? வட இந்தியர்கள் வெளியேற்றும் நாங்க என்னைக்கா சொல்லிருக்கோமா? வட இந்தியர்கள் 1.5 கோடி பேர் வாக்காளராக இங்க மாறினா ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய அரசியல் உரிமை பறிக்கப்படும். இப்ப நீங்க கர்நாடகால 1 கோடி தமிழர்கள் வாழ்றாங்க, அங்க யாரும் ஆட்சி அதிகாரத்துல இல்ல. கேரளாவில் நாங்க வாழ்றோம், ஆட்சி அதிகாரத்துல இல்ல. ஆந்திராவில் இருக்கிறோம், நாங்க ஆட்சி அதிகாரத்துல இல்ல. மலேசியாவில் ரப்பர் தோட்டத்துக்கு தமிழக லட்சக்கணக்கான பேர் போனாங்க. அங்க உழைச்சதுல ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவாக துணை முதலமைச்சராக எம்பிக்களாக வர்றாங்க. அப்படிதான் நாங்க வந்திருக்கோம் இல்லையா? உலகம் முழுமைக்கும் இப்ப கனடாவில் எம்பியா இருக்காரு தமிழர் ஒருத்தர் எம்பி. அனிதா மேடம் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க கனடால. அதே கனடாவில் இருக்காங்க. அத்திப்பூத்தார் போல ஏதோ ஒரு சில நாடுகள்ல அதே போல அத்திப்பூத்தார் போல ஏதோ சில பேர் கஞ்சா விற்கிறார்கள். கஞ்சா விற்கக்கூடிய சிலரை நீங்க மையப்படுத்தி பேசும்பொழுது அங்க சிலர் அமைச்சர்களாக இருக்காங்க. அமைச்சர்கள் மொத்தமே 20-30 பேர் தான். கேள்வி கேட்டது ஏன்டா சொல்லுங்க ஐயா. இங்க தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் மலையாளிகளுக்குமான பிரதிநிதித்துவத்தை நாங்க கொடுக்கிறோம். ஆனா அமைச்சரவையில 10 அமைச்சர் தெலுங்கரா இருக்காங்க. புரியுது உங்களுக்கு? அப்படி அங்க பக்கத்து மாநிலங்கள் அங்க இருக்கமா? இதுவே தவறான வாதம். திராவிட முன்னேற்றத்தை தொடர்படுத்தினா சொல்றேன். 10 அமைச்சர்கள் இங்க தெலுங்கை தாய்மொழியா கொண்டு இருக்காங்க. இந்த ஊரிலே பிறந்து இந்த ஊரிலே வளர்ந்து இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு இவர்கள் யாரும் ஆந்திராவிலிருந்து கர்நாடகாவிலிருந்து கிளம்பி வரல. இந்த ஊர்ல 3000-4000 ஆண்டுல மனிதகுலம் தோன்றியது இங்க இருக்காங்க. காரணம் அதே போலதான் மனிதகுலம் தோன்றியிருந்த பிராமணர்கள் இங்க இருக்காங்க. அவங்க இங்க இல்ல. ஐயா பிராமணர்கள் எதிர்க்கலையா, பிராமண சித்தாந்தங்களை தான் எதிர்க்கிறாங்க. ரைட், அடுத்த கேள்வி. அடுத்த கல்யாண சுந்தரம் சார் வணக்கம் சார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தேசிய கட்சிகள் கூட்டணி வேணான்னு சொல்லி புறக்கணிச்சிட்டீங்க. ஆனால் இப்போ சட்டமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சுருக்கீங்க. இது சந்தர்ப்பவாதமா இல்லை சாணக்கியத்தனமா? 2024 நாங்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைக்கல, இப்போ நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம். இது எல்லா காலகட்டத்திலையும் கூட்டணிகள் மாறி மாறி தான் நாங்கள் அமைக்கிறோம். என்ன காரணம்னா கூட்டணிக்குன்னு ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்க முடியும். அது அந்த அரசியல் சூழலில் அன்னைக்கு நடக்கிற அந்த அரசியல் சூழலில் என்ன தேவைக்காக அந்த கூட்டணி அமைகிறது அப்படிங்கிறது தான். இப்போ ஏற்பட்டிருக்கிற தேவை 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை இந்த தமிழ் மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தணும். இந்த ஒற்றை புள்ளியில இணைகிற கட்சிகளை நாங்கள் கூட்டணியில இணைக்கிறோம். திமுகவினுடைய இந்த மோசமான ஆட்சி முறை நாங்கள் இந்த விமர்சனங்களை வைக்கிறோம். இதிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரே இடத்தில் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கூட்டணி இருக்கு. எனவே கூட்டணி என்பது சந்தர்ப்பவாதம் அல்ல, என்னைக்குமே அது அரசியல் சூழல்களை பொறுத்து அமைகிறது. எல்லா கட்சிகளும் அதனால தான் கூட்டணி வைக்கிறாங்க. ஐயா முஸ்தபாங்கய்யா, எனக்கு ஒரு கேள்விங்க. சாட்டை துறைமுருகன் அண்ணன் வந்து சொன்னாரு மதுரை வெற்றி தேட்டர்ல வந்து 2000 ரூபாய் வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் டேக்கு அப்படின்னு. அது வந்து ஒரு பொய்யான ஒரு அறிக்கை. 5000 ரூபாய் வாங்கினாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா மதுரை மாவட்டத்துல இருந்து வரேன். கடைசியா வந்து அந்த லியோ படத்துக்கு 5000 ரூபாய் வாங்கினாங்க. இது யார் விற்கிறா? நீங்க 5000 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்களா டிக்கெட்? நான் வாங்கலைங்க, என்னோட நண்பர்கள், என்னோட தோழர்கள் விஜய் ரசிக மன்றத்துல இருக்கு. எதுக்கு வாங்குறாங்க? எதுக்கு 5000 ரூபாய் கொடுத்து எதுக்கு வாங்குறாங்க? அந்த மூலத்தனத்தை யாரு உருவாக்கி கேக்குறாங்க? யார் விற்கிறா? சீமான் விற்பாரா? சீமான் வித்தாரா? மத்த நடிகர்கள் சொல்றாங்களே என்னோட முதல் கட்சிக்கு போகாதீங்க. விஜய் போய் வித்தாரா? நான் கேக்குறேங்க, இந்த படம் வந்து தியேட்டர்காரங்க எடுக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிடுச்சு. யார் விற்கிறா? இன்னும் ஒரு கூடுதலா கேக்குறாங்க. இந்த நாட்டோட முதலமைச்சர் அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஊழல ஒழிச்சிருவேன்னு சொல்றீங்க. ஊழல்வாதிகள் மொத்தமும் உங்க கட்சியில இருக்காங்க. சொல்ல உள்ளேங்க 5000 ரூபாய் டிக்கெட் விற்கிறதை ஒரு நாட்டோட முதலமைச்சர், நீங்க வந்து பிளைட்ல எவ்வளவுதான் டிக்கெட் விற்கணும், ஸ்கூல்ல எவ்வளவுதான் ஃபீஸ் வாங்கணும், இன்னைக்கு இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஹோம்லி பஸ் மேல டிக்கெட் எடுக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்லையா? அப்ப தியேட்டர்ல டிக்கெட் விக்கிறவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? தியேட்டர்ல டிக்கெட் வந்து 200 ரூபாய் தான். அந்த 200 ரூபாய் டிக்கெட்டை விஜய் ரசிக மன்றம் மொத்தமா வாங்கிருது. அத வந்து 5000 ரூபாய்க்கு விக்கிறாங்க. இது டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி தியேட்டர்காரங்க விக்கிறாங்க. விஜய் ரசிகர் மன்றத்துக்கு ரசிகர் போய் வாங்குறாங்க. நீங்க சொல்றீங்களே உங்க சகோதரர் போய் வாங்கினாருன்னு சொன்னீங்களே, அவருக்கு தேவை. அப்ப தியேட்டர்காரங்க விக்கிறவங்க போய் வாங்குறாங்க. விஜய் ரசிகர் வந்து அன்னைக்கு போய் ஷோவை பார்க்க போறாங்க. அவங்க ஷோவை பார்த்து டிக்கெட்டை வாங்கி ஷோவை பார்ப்பாங்களா, கொண்டு போய் விற்பாங்களா? விக்கிறது யாரு? தியேட்டர்ல விற்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கையில போயிருச்சுங்க. இதுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குதான் கேக்குறேன். இதெல்லாம் தானே நான் கேக்குறேன். கரூர்ல செத்தவங்களுக்கும் அலக்காட்சி விஜய்க்கு சம்பந்தம் இருக்கா? முடியுமா முடியாதா? கரூர்ல 45 பேர் செத்தாங்களா, அதுக்கு விஜய்க்கு சம்பந்தமே இல்லையா? நான் கேக்குறேன், அதுக்கு சம்பந்தமே இல்லையா? அதுக்கு யார் காரணம்? 41 பேர் கரூர்ல இறந்தாங்க. அதுக்கு சிஎம் தான் காரணம். ஒரு வீடியோ போடுவாரு. 41 பேர் இறந்தாங்க. அந்த 41 பேர் இறந்ததுல அவங்க குடும்பத்தை போய் சந்திச்சாங்களா? அதிகமா யார் அதான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க 41 பேர் இறந்ததுல அதிகமா பாதிக்கப்பட்டவர் யார்? அந்த குடும்பத்தார், அந்த தாய்மார்கள், அந்த குழந்தைகள், அந்த மனைவிகள், அந்த கணவன்மார்கள். நான் கேக்குறேன், விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களை கூப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் வராங்க. அவங்க ஒருத்தவங்கனாச்சும் விஜய் தான் கொலைகாரன் குற்றச்சாட்டினாங்களா? விஜய் தான் வந்து இதுக்கு காரணம் யார் பாதிக்கப்பட்டிருக்கா? உங்களை தாண்டி பாதிக்கப்பட்டவர் அந்த குடும்பம். உங்களை தாண்டி பாதிக்கப்பட்டது முஸ்தபானே. அது நீங்க ஒரு எதையும் நியாயப்படுத்தாதீங்க. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தை இறந்துட்டு என் குழந்தை செத்தான விஜய் பார்த்தா போகுதுன்னு சொல்ற மனநிலை இருக்கவங்களுக்கு வகுப்படுக்க முடியாது.
சரிங்களா? தயவு செஞ்சு இல்ல இல்லங்க, இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் செத்ததுக்கு கூப்பிட்டு பார்த்ததுக்குன்னு சொன்னா எதற்காக கூப்பிட்டு பார்த்தார்? ரசிக மனப்பான்மை எதற்காக கூப்பிட்டு பார்த்தார்? அதான் கேக்குறேன், எதற்காக கூப்பிட்டு பார்த்தார்? காவல்துறை எதற்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பாக்குறதுக்கு இடம் கொடுக்கல? ரசிகர்களோட அறியாமை அது, அறியாமை. உங்க ரசிகர்களோட யாரு கரூர் விஷயத்துல கூப்பிட்டு பார்த்தது ரசிகர் அறியாமையா? அந்த குடும்பத்தார் ரசிகர்களா? எங்க நான் மதுரை மாவட்டத்துல வந்துறேன். எங்க ஊர்ல இளவு விழுந்தா இளவு வீட்டுல போய் பார்த்து மாலை போட்டுதான். அது எதுக்காக போலங்க? அது ஆராயுங்க. நீங்க வந்து என்ன செய்வீங்க? எதுக்காக போல? இறந்தவங்களை கூப்பிட்டு வந்து நாங்க வாங்க, நாங்க வந்து துர்க்கம் வைக்கிறோம். எங்க வீட்டுக்கு வந்து பனையூர்ல வந்து பனையூர் பணியார் நானே வந்து பார்த்தவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வீட்டுக்கு வந்து துர்க்கம் வச்சுட்டு போங்க அப்படி தெரியுமா தெரியாதா? திமுக வந்து விமர்சிச்சீங்க, மது ஒழிப்பேன்னு சொன்னாரு. முதல்வர் வந்து இன்னும் மது ஒழிக்கலைன்றாரு. புஜி ஆனந்த் ஒயின் ஷாப் நடத்துறாரு. புஜி ஆனந்த் எந்த இடத்துல சாராய கடை நடத்துறாரு? சார் இவர் தான் பார்ட்னர். அவர் நடத்துற கடைக்கு நாட்டை துறைமுகன் பார்ட்னர். அதுக்கும் ஆதாரத்தை காட்டுங்க. அடுத்த கேள்வி சார் வணக்கம். எனக்கு திரு ராஜீவ் காந்தி அவர்கள்கிட்ட நான் கேட்கிறேன், இந்த மது ஒழிப்பை கஞ்சா சீக்கிரமா கிடைக்குது, இந்த கஞ்சாவும் மதுவையும் ஒழிக்கிறதுக்கோ இல்ல கம்மி பண்றதுக்கோ ஒரு முன்னெடுப்பு நீங்க எடுப்பீங்களா அப்படின்ட்டு தம்பி சொல்லியிருக்கீங்க. இப்போ பூர்ண மது விலக்கு குறித்து மீண்டும் வாதங்கள் இருக்கு. தனிப்பட்ட ராஜீவ் காந்திக்கு பூர்ண மது விலக்கு உடன்பாடு இல்லை. ஒரு கவர்னன்ஸ்ல வந்து இங்க மது விலக்குங்க, பூர்ண மது விலக்கு தமிழ்நாட்டை சாத்தியம் இல்லைன்னு கடந்த காலத்துல நிறுவனம் ஆயிடுச்சு. பூர்ண மது விலக்கு அமல்படுத்த முடியலன்னா கூட ஒரு தாலுக்காவுக்கு கடைகளை கம்மி பண்றதுக்கான இதை வந்து பண்ணலாம். நல்ல யோசனை. உறுதியாக நான் ஒரு மாவட்டத்துக்கோ தாலுக்காவுக்கோ கம்மி பண்றதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் இல்லையா? சுத்தி நெருப்பறியும் போது உள்ளங்கையில கற்பூரத்தை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ராஜீவண்ணன் சொன்னாரு. ராஜீவண்ணனுக்காக மட்டும் சொல்றேன், இன்னுமுமே வந்து பாத்தீங்கன்னா நெறிப்படுத்த திமுக வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறியா? நீங்க நேரடியா, ஏன்னா நீங்க ஒரு மாநில அளவில் வந்து மாணவர் அணி தலைவராக இருக்கீங்க. இப்போ வந்து தலித்துகளுக்கு அண்ணன் ரொம்ப என்டிகேல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பொது தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்சி கேண்டிடேட்டை நிப்பாட்டுறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்பாடா நான் பார்க்கிறேன். ஆனா நீங்களும், ஏன்னா நீங்க இரு கட்சிகளும் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக இடங்களை ஜெயிக்க போற ஒரு கட்சிகள், அதிக வாக்கு வங்கிகளை உள்ள ஒரு கட்சிகள். நீங்க பொது தொகுதிகளில் ஒரு முதல்ல ஆரம்பிங்க, நிறைய நிக்க சொல்லுங்க. ஒரு 2 சீட்டு 5 சீட்டு 10 ஏதாவது 1-2 தொகுதி கொடுத்தீங்கன்னா அடுத்து சமூக நீதி பேசக்கூடிய நமக்கு பின்தொடர்ந்து வரும்போது அங்க பாருங்க 2 பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எளிமையா இருக்கும். அவங்க 117 பேரை வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐயா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அமைச்சர்களை நம்ம 2 பேர் தான் கரண்டி கொஞ்சம் பார்த்தா ஆட்டுவாங்க சொல்லுவார் பாருங்க. புரியா கோரிக்கை ஒன்றே ஒன்று. அதுல நீண்ட காலமாவே பெண்கள் இடஒதுக்கீடு குறித்து ஒரு பொது புத்தியிலிருந்து ஒரு பெரிய வாதம் வந்திருக்குது. 33 விழுக்காடு கொண்டு வர வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல முன்னெடுத்தது. இன்னைக்கு உள்ளாட்சி மன்றங்களில் அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து சாத்தியப்படுத்த முடிஞ்சது. இன்னும் அந்த பொது புத்தியில விவாதம் இருக்கிறது, டிபேட் இருக்கு, அதை கொண்டு வரப்பட வேண்டும். எந்த மாற்று கருத்துல நான் உங்க கணிக்கிறேன். நான் உங்களுடைய பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேர் சொல்ல விரும்பல, ஆனால் தொகுதியை சொல்றேன். இன்னைக்கு அம்பத்தூருங்கிற பொது தொகுதி, இன்னைக்கு பக்கத்துல ராதாகிருஷ்ணகிற பொது தொகுதி, சென்னைக்குள்ள மட்டுமே 2 பொது தொகுதியில ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர்கள் தான் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காங்க. தமிழ்நாட்டுல 7 பொது தொகுதியில் இருக்காங்க. இல்ல அவர் அதான் சொல்ல வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு? பொது சொல்றது பொது தொகுதியில் எதுவுமே இல்லைன்னு தம்பி புவியரசு உட்பட சொன்னாங்க. இல்லன்னு சொல்லல, 2 தொகுதிகள் கூட கொடுங்க ஐயா. இல்ல அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அடுக்கப்பட்ட முட்டையில் கடைசி முட்டையா இருக்க அருந்திய மக்களுடைய சாதிய விடுதலை தான் உண்மையான விடுதலைன்னு ஆதரிக்கும். ஆராசாவை ஏன் பெரம்பலூருக்கு மாத்தினாங்க, பெரம்பலூர் வந்து நீலகிரிக்கு மாத்தினாங்கன்னு கேட்டுருங்க. அந்த ராஜாண்ணன் கொடுத்த பதிலே இதுதான். நான் எனக்கு கம்ஃபர்ட் தொகுதியை கேட்கிறேன். நான் கட்சி துணை போச்சாரு, நான் எந்தா ஜெயிப்பேன்னு கேட்கிறேன். அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஜெயிச்சு வந்த அண்ணா ராஜா அண்ணனை இந்தியாவுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சரா நாங்கள் ஆக்கணுங்கிறது அவருக்கு மட்டும். ஐயா கிட்ட மட்டும் ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. நீங்க சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க இந்த பிரச்சனை பண்ணாங்க, இவங்க டிஎம்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்போஸ் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில் தமிழ் தேசியம் பேசினது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு நீங்க தமிழ் தேசியம் பேசினது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கல்வி இடைநீற்றலுக்கு 8.5% என்று நீங்க வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ படி தமிழ்நாடு தான் முதல் மாநிலம், 48% விழுக்காட்டில் இருக்கு. அதற்கு அர்த்தம் ஹையர் எஜுகேஷன்ல இந்தியாவிலே முதல் மாநிலமா கடந்த பல ஆண்டுகளா இருக்கு. இதுக்கு அவங்க ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு டிஎம்கே இருந்திருக்கோ அதே அளவுக்கு அதிமுகவும் இருந்திருக்கு. 2 திராவிட கட்சிகளும் இருந்திருக்கு. தமிழ் தேசியம்னு நீங்க சொன்னதை ஏத்துக்க முடியலன்னு சொன்னீங்க. நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நான் என்னுடைய கொள்கைன்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, ஒரு அரசியல் கட்சி அதனுடைய பெயரை வச்சுட்டு இப்ப இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர் என்ன தேசியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நீங்க முடிவு பண்ணலாமா? அவர் எந்த தேசியத்தை ஏற்கலாம், அவர் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த கருத்தியலே அந்த கட்சி ஏற்றுக்குதாங்கிறது தான் பிரச்சனை இல்லைங்களா? ஒருத்தர் கம்யூனிஸ்டா இருக்கிறார், அவர் சர்வதேசியவாதி, புரியுதுங்களா? அவருக்கு தேசியமே கிடையாது.
ஆனால் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் தோழர் ஜீவா போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் தலைவர்களாக வலம் வந்தார்கள். புரியுதுங்களா? அதுபோல திராவிட தேசியம் என்பதே இல்லை. நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், அடுத்த திருத்தமா சொல்றேன். திராவிடம் என்கிற சொல் திராவிட கோட்பாடுகள் என்று பிறந்தது இந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த காலச்சூழல் ஏற்பட்டு அது வந்தது, அந்த சொல் வருகிறது. இந்த கட்சிக்குள்ள தேசியம் சார்ந்து என்று வருகிற போது நீங்க எல்லா சாதிக்காரரும், எல்லா மதத்தை சேர்ந்தவரும், எந்த மொழி இனத்தை சார்ந்தவரும், எந்த சிந்தனை கொண்டவரும், தேசியம் சார்ந்த சிந்தனை கொண்டவரும் இந்த கட்சியில் இருக்கலாம். ஆனால் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை, இந்தியாவை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும். அதுதான் அதிமுக. அதனால எனக்கு இருக்கிற கொள்கை என்னன்னு சொன்னா அது நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல ஒன்று. ரெண்டாவது, 8.5 விழுக்காடு இடைநிற்றல் நான் இருக்கிறது. நான் நீங்க 2 பேரும் சொல்லுகிற தரவுல நான் எந்த இடத்துல மாறுபடுறேன்னு பாருங்க. மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு நாங்கள் தான் முன்னிலையில் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இல்லையா? அது வந்தது எப்படிங்கிறத நான் சொல்றேன். முதல்ல 2018 தான் ஒரு ஆண்டுல ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆண்டுல இடைநிற்றல் அதிகரித்து இருக்கிறது. அதுக்கு முன்னத்தாண்டு அவங்க ஆட்சி காலத்தில் இடைநிற்றல் இல்லாமல் இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? அதை நான் குறை சொல்லலை. இடைநிற்றல் அதிகரித்து இருக்கிறது. அந்த இடைநிற்றல் அதிகரித்து 8.5 விழுக்காடு அதிகரிக்குது. நான் போன ஆண்டை ஒப்பிட்டு தான் சொல்றேன், அதிமுக ஆட்சி ஒப்பிட்டு சொல்லலை. இவங்க ஆட்சி காலத்தை போன ஆண்டு ஒப்பிட்டு 8.5 விழுக்காடு இடைநிற்றல் அதிகரித்திருக்குன்னா அது ஏன்னு தர்க்கபூர்வமா அதுக்கு ஆராய்ச்சி பண்ணணுமே ஒழிய இடைநிற்றல் நிற்கிற நாங்க வாரு கல்வியில் உயர்ந்திருக்கு அப்படி காட்டக்கூடாது. இதுக்கு காரணம் சொல்லணும். 209 பள்ளிக்கூடங்களை ஏன் முன்னீங்கிறத காரணம் சொல்லணும். சார், நான் வந்து நாம் தமிழருக்கும் இவங்களுக்கும் தமிழக வெற்றி 2 பேருக்கும் கேள்வி சுருக்கமா கொஞ்சம் ஓகே இல்லை, இப்போ 2 பேரோட மெயின் வந்து கொள்கையில் ஒரு சில மாறுபாடு வந்து உங்களுக்கு இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு, நாம் தமிழருக்கு, அதாவது 2 பேருக்குமே மெயின் வந்து மாற்றத்துக்கான மாற்றுக் கட்சி. அதான் மெயின். இது நீங்கள் வந்து கட்சி விஜய் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லி சீமான் அண்ணன் வேற சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே ஓட்டு அரசியல்னு வரும்போது மாற்றுக் கட்சி மாற்றத்துக்கான அரசியலும் போது 2மே வந்து புதுசு, அதாவது கரைப்படையாத கரங்களுக்கு சொந்தக்காரங்க. ஸோ 2 பேருமே ஏன் ஏதோ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி ஏதோ ஒரு இதில் சமரசம் பண்ணிட்டு ஏன் ஒரே அணியாக 2 பேரும் ஏன் நிற்கக்கூடாது? அப்படி நின்னா கண்டிப்பாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய டேமேஜ் வரும். பெரிய டேமேஜ் தமிழ்நாட்டுக்கு வந்துருமே. அதனால இல்ல, இன்றைக்குமே பெரியாரை அவர் கொள்கை தலைவராக ஏற்றிருக்காரு. நாங்கள் பெரியார் மட்டுமே எங்களுக்கு தலைவர் கிடையாது. எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசன், ஆயுதோச பண்டித் தொடங்கி ஏன் தமிழ் முன்னோர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற கோட்பாட்டில் நிற்கிறோம். இன்னொன்று, அவருக்கு திராவிடம் குறித்தும் தமிழ் தேசியம் குறித்தும் பெரிய சித்தாந்த புரிதல் கிடையாது. கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரன்னு சொன்னீங்க. அப்படித்தான் நாங்கள் நம்பினோம். நீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் நீதிமன்றத்தில் 1.5 கோடி ரூபாய் அவர் வந்து கட்ட முடியாது என்று நீதிமன்றம் சென்று 1.5 கோடி ரூபாய் கட்ட வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு அவர் கரைபடிந்த கரங்களுக்கு சொந்தக்காரராக மாறினாரு. அதே போல அவற்றை எந்த புதிய பாதையும் இல்லை. ஒரு திமுக ஆட்சியை மாற்றணும், அதிமுக ஆட்சியை மாற்றணும், இதுக்கு மாற்றாக நான் என்னத்தை வைக்க போறேன், தமிழ்நாட்டை நான் இப்படி மாத்துவேன் அப்படிங்கிற எந்த கனவும் அவர்கிட்ட இல்லை. அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரு கனவு இருக்கு, ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த கனவும் இந்த கனவும் ஒன்று சேர்க்கிற வாய்ப்பு. அவருக்கு ஒரே ஒரு கனவு சிஎம் ஆகிற கனவு மட்டும் தான். அதனால சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு ரொம்ப தூரம் விலகி வந்தாச்சு. இனி இணைவதற்கான வாய்ப்பு கிடையாது. அவர்களுக்கு கேட்கிறேன், போட்டியே எங்களுக்கு 2 பேருக்கு தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எந்த நிலைப்பாட்டுல சொல்றீங்க? இன்னும் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து என்ன சொல்லும்போதுன்னா செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டோம், கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து நீங்க இன்னும் டீம் என்ட்ரியே கொடுக்கல. ஆனா எங்களுக்கு போட்டியே வந்து வரக்கூடிய மக்களோட கூட்டம், கிரௌடு, இங்க இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம், இவர் நடந்தக்கூடிய ஆட்சி அதிகாரத்தின் முறை, அதை வச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு களத்துல எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்தி அவர் எத்தனை வாட்டி முதலமைச்சர் ஆயிட்டார், மக்கள் ஏத்துக்கல. அப்ப இன்னைக்கு வந்து பாஜகவே வரக்கூடாதுன்னு சொல்லுவது, பாஜக தலைமையின் கீழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. பிரதான எதிர்கட்சி அதிமுக. மோடியா லேடியான்னு கேட்டாங்க மேடம் ஜெயலலிதா அம்மா. அப்போ அந்த இவ பாஜகவே தமிழ்நாட்டுக்கு வேணான்னு சொல்ல நிலையில இன்னைக்கு பாஜக அமைக்கக்கூடிய கூட்டி நாங்க அவரோட கேள்வி ரொம்ப எளிமையானது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க செய்தியாளர்களை யாரும் சந்திக்கிறதே கிடையாது, ஆனா போட்டி மட்டும் தாவக வெர்சஸ் திமுகன்னு சொல்றீங்களே, ஏன் பிரஸ் மீட் ஏன் கொடுக்கறதா? கண்டிப்பா நீங்க கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி. கண்டிப்பா பிரஸ் மீட் கொடுக்கணும், கொடுப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துதான் ஆக வேண்டும். சிப்காட்ல வந்து 18 வேக்கண்ட்டுக்கு வந்து சம்திங் இத்தனையோ பேர் மக்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் இது என்ன பாயிண்ட் ஆஃப் சொல்றீங்க? இப்போ நான் கூட தான் யூபிஎஸ் 1000 வேக்கண்ட் இருக்கு, 5 லட்சம் பேர் அப்ளை பண்றான். அது ஒரு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி வேலை வாய்ப்புல தமிழ்நாடு அரசு திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு திமுக தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்தாங்கன்னா 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு உறுதிப்படுத்துறாங்க. மறைமுகமா 30 லட்சம் பேர் அறிஞ்சிருக்காங்க, டேட்டா தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் 50 பேர், அது வந்து ஒரு சிப்காட் கிடையாது, ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் 5000 பேர் காத்திருக்க அளவுக்கு தான் தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்புக்கான காலிடங்கள் இருக்கு அப்படிங்கறத. மீதி பேர் மத்த வேலைக்கு போயிருவாங்க. 10 வாய்ப்புகள் வருது. தலித் அரசியலுக்கு டிஎம்கே என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து ரொம்ப ஒரு மிஸ் பண்ண மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பொது புத்தியில வந்து நீங்க மாறமா நான் மாறமா நம்ம எல்லாருமே மாற வேண்டியது இருக்கு. எல்லாத்தையுமே நமக்கு ஒரு சாதி அழுக்கு இருக்கு. தனக்கு கீழே ஒருத்தர் இருக்கான், தனக்கு கீழே இருக்க அழுக்கு
இதை கவர்மெண்ட் மட்டுமே மாற்றிட முடியாது. கவர்னன்ஸ் அமைகிற போது பாலிசி டிசிஷன் எடுக்கலாம். இந்தியாவில் மட்டும் தான் ஒன்று சிக்கல் இருக்குது. எல்லா நாடுகளையும் ரூல் ஆஃப்லாம் நடக்கும். நம்ம வீட்டில் என்னவா இருக்குன்னா சாமிக்கு தீட்டுன்னு ஒன்று இருக்கும். அது பெண், ஆண், சாதி, மொழி எல்லா அழுக்குலேருந்து வரும். சட்டம் எல்லாம் சமம் சொல்லும். ஆனால் சாமி என்ன சொல்லும்னா பெண்கள் மாதவிடாய் காலத்தில் உள்ளே வந்துட்டா தீட்டுங்க. சட்டம் ஆனால் சொல்லாது. அப்போ சட்டத்துக்கும் சமூக பழக்க வழக்கத்துக்கான போட்டி இங்கே இருக்குது. சட்டத்தை ஃபாலோ பண்ணால் நாடு சரின்னு சொல்லும், போலீஸ் சரின்னு சொல்லும். ஆனால் கஸ்டமரி ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணாட்டா சாமி கண்ணை குத்துங்கிற நம்பிக்கைகள் கொண்ட நாடு இந்த நாடு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாறதுங்க விட பொது புத்தி இருக்கு நாங்கள் மாற்றிக்கணும். பொது புத்தி என் கேடரை மாற்றணும். பொது புத்தியை விட பொதுமக்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து மாறணும். இது ஒரு நாளில் மாறாது. அன்றைக்கி பார்த்தா திட்டம் இருந்துச்சு. அன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெரிய ஃபைட்டு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேக்வேர்ட் அண்ட் ஷெட்யூல்டு பெரிய ஃபைட்டு. இங்கே இப்போ பல எண்ணிலடங்காத தலைவர்களுடைய பேச்சு பிரச்சாரம் தொடர்ச்சியாக தான் மாறுது. இன்னும் 1000 ஆண்டு கூட மாறலாம். மேல்பாதி கோவில்ல 2 சம்பவங்கள் வழிபட்ட இடத்துல சீல் வச்சு போட்டுறாங்கல்ல, அதைத்தான் நீங்க கேள்வி கேட்கணும். இல்ல செல்வ பிரஜை ஏன் உள்ளன்னு அதையும் சேர்த்து கேட்கணும். நான் கேட்கறேன், நீங்க வந்து ஆர்டர்னு சொல்றீங்களா? கேரளால சபரிமலைக்கு பெண்கள் போக கூடாதுன்னு இருந்துச்சு. கோர்ட் ஆர்டர்ல கூட்டு போறாங்க. அப்ப ஆர்டர் ஒபே பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். இங்க உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பூசி மொழிவீங்க? அதையும் சேர்த்து கேளுங்க. அடுத்த கேள்வி. எல்லா அரசியல் கட்சிகளும் இளைஞர் அணி வச்சிருக்கீங்க. ஆனா உண்மையில் களத்துல இளைஞர்களுக்கான டிசிஷன் மேக்கிங் அண்ட் பிளானிங்ல அதிகாரமோ இல்ல உங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இளைஞர்களோட ரெப்ரசன்டேஷனோ எந்த அளவுக்கு இருக்கு? அதை நீங்க எப்படி அணுகுறீங்க? ஏன்னா இன்றைய இளைஞர்கள் நவீன உலகத்துல தான் அதிகமா இருக்காங்க. அதை ஒரு பழம்பெரும் கட்சிகளா நீங்க எப்படி அணுகுறீங்க? அந்த இளைஞர்களுக்கு எப்படி உங்களோட கொள்கைகளும் உங்களுடைய கட்சியினுடைய தத்துவங்களும் நீங்க போய் கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? இளைஞர்கள் குறித்து என்ன திட்டம் இருக்குன்னா, இங்கே எல்லா அரசியல் கட்சிகளும் இளைஞர்கள் பேரை பயன்படுத்தலை ஒழிய ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், வேலை வாய்ப்பு, சாலை, நீ 1000 ரூபா கொடுக்குறோம். ஒரு இது பெண்கள் மட்டும் பயன்படுத்துறாங்களா? ஆண்கள் பயன்படுத்துறது இல்லையா? மகளிர் உரிமை தொகைன்னு தான் சொல்றோம். ஆனால் அது ஆண்கள் பயன்படுத்துறது இல்லையா? இந்தியாவில் ஒரு ஸ்டேட் பார்ட்டியில் 25 லட்சம் இளைஞர்கள் உறுப்பினர்கள் நாங்கள் வச்சிருக்கோம். மாணவர் வழியில் ஒரு 3.25 லட்சம் மாணவர்கள் உறுப்பினர் இருக்காங்க. இவங்க பொலிட்டிக்கலாக இவங்களுக்கு இது ஐடியாலஜி. தம்பி சொன்ன மாதிரி திராவிடத்தின் மீது விமர்சனமும் திராவிடத்தின் மீது பார்வையும் புரிதலும் இருந்து கொண்டே தான் செய்யும். ஏன்னா ஒரு தத்துவத்தின் மீது எப்போதுமே விமர்சனம் தான் இருக்கும். இதை எம்பவர் பண்ண என்ன பண்ணீங்கன்னா, எஜுகேஷனலி சோசியலி ஒரு குடும்பத்தை உயர்த்துவது என்பது இளைஞர்களுக்கான வாய்ப்பை கொண்டு போய் சேர்ப்பது தான். அப்படிதான் இருக்கு. அரசியல் அதிகாரத்துல அவங்களுக்கான பங்கு என்னவா இருக்கிறது? இளைஞர் அணி மாநாடு எல்லாம் வைக்கிறீங்க. ஆனா நாங்க பாக்குற இடத்துல எல்லாம் வயதான தலைவர்களும் மூத்த தலைவர்களும் தான் இருக்காங்க. பிலோ 50 இருக்கக்கூடிய ஒரு 30-35 எம்எல்ஏஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிற்கிருக்காங்க. அமைச்சர்களா மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயனா இருக்காங்க. மாண்புமிகு மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்க. 4-5 அமைச்சர்கள் இருக்காங்க. அது மட்டும் இது எங்க கட்சி எல்லாத்தையும் இருப்பாங்க. வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் அதான் புரட்சினா அது எனக்கு மாற்று கருத்து இருக்கு. இந்த சமூகத்தை நாம மட்டும் வழிநடத்தலை. நம்ம வயதை ஒத்த நம்ம வயதில் மூத்த அண்ணன்மார்கள், அவங்களுக்கு தகப்பனா இருக்கக்கூடியங்க, அவங்க தாத்தாக்கள் பல பேர் வழிபடுத்துவாங்க. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஆகிட்டா அந்த மனநிலை என்ன, நான் அகைனுக்கு தான் போகிறேன், ஒரு வெர்ச்சுவல்ஸ் வாரியஸாக போய் மாறி போயிடுவோம், கலதார்த்தம் தெரியாமல் போயிடும் நினைக்க வேணாம். உண்மையில இளைஞர்களினுடைய பங்களிப்பு, அதாவது தேர்தல் களத்தையும் தாண்டி நீங்க கேட்குறீங்க அதிகாரத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்குறீங்க. அதிகாரத்தில் வர்றது மட்டும் இல்லைங்க, சமூக பங்களிப்புன்னு ஒன்று இருக்கு. அந்த சமூக பங்களிப்புல யார் சரியா செயல்பட்டு நிறைய மீண்டும் முன்னாடி வர்றாங்களோ அவங்க அந்த அதிகாரத்தை அந்த உயரத்தை அடைவாங்க. எல்லாரும் அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதிலே ஒருவர் தான் வருவார். அப்படியான நிலை உருவாகணும்னா முதல்ல இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்படணும். இப்போ எங்க பொதுச் செயலாளர் இருக்கார். எங்க பொதுச் செயலாளருடைய பையன் கண்டிப்பா நாளைக்கு முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லைன்னு என்னால் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். புரியுதானுங்களா? அப்ப அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க இருக்கிற ஏதாவது ஒரு மில் தொழிலாளியினுடைய மகனா வந்திருக்கிற ஒருத்தனோ, ஒரு சாதாரண விவசாயியின் மகனா வந்திருக்கிற ஒருத்தனோ, யாரோ ஒருத்தன் அந்த இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பை ஓபன் பண்ணி வச்சிருக்க ஒரு கட்சி. எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறையினுடைய செயலாளராக இருக்கிற டாக்டர் பரமசிவம், அவர் வந்து ஒரு டாக்டர், ஒரு பிராக்டிஸ் பண்ற டாக்டர். அவருடைய அந்த இளைஞர் இளம்பெண்கள் பாசறையை வைத்தே தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருந்தாலும் சமூக பணி என்கிற வகையில் அவர்கள் வந்து மருத்துவ முகாம்களை நடத்துவதும் மீண்டும் அந்த சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக அவங்க செய்கிறாங்க. இது நாங்கள் ஒரு இயக்கமாகவே எடுக்கிறோம் உள்ள. அதே மாதிரி மாணவரணியின் சார்பாக இப்போ சமீபத்தில் 2000 சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுத்தோம். இது கட்சி மேடைகளில் பேசுறது மட்டும் இல்லை, பயிற்சி கொடுத்து அவர்களை தேர்ந்தெடுத்தோம். எங்களுடைய சிங்கே ராமச்சந்திரன் சொல்லி எங்களுடைய செயலாளர், ரொம்ப ஒரு யங்ஸ்டர், அகமதாபாத்தில் ஐஎம்ல படிச்சுட்டு வந்தவர். நான் அவருடைய குவாலிஃபிகேஷன் சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா, எப்படியான லீடர்ஸ் அதிமுக உருவாக்கிக்குதுங்கிறது நீங்க பார்க்கணும். ஏதோ போற போக்கில் இவங்க சொல்ற மாதிரியான இல்லை. ஒருத்தர் டாக்டர், அவர் இளைஞரணியுடைய தலைவராக இருக்காரு, ஆக்டர் இல்லை டாக்டர்.
இந்த பக்கம் இன்னொருத்தர் வந்து ஐஏஎம் அகமதாபாத்ல படிச்சுட்டு வந்தவர் மாணவர் செயலாளர். அவர் 2000 இளைஞர்களை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். இந்த இளைஞர்கள் சமூக கருத்து பரப்புரை செய்யறாங்க. ஒரு கட்சிக்கு இருக்கிற கொள்கையை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கான அப்ப அவங்களை நாங்க பயிற்றுவிக்கிறோம். அது செய்யறது ஒரு அரசியல் கட்சியினுடைய தேவை. அதை அதிமுக செய்யுது. அதிலிருந்து பணி செய்து வருகிறவர்கள், போராட்டங்களிலே கலந்து கொள்கிறவர்கள், தங்கள் திறமைகளை நிரூபிக்கிறவர்கள், அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. அதை ஒரு கட்சி தலைமை சொல்றதில்லை. இவர் அடுத்த தலைவரா போடுங்க சொல்லாது. அவர்களாக வென்று வருவார்கள். வாய்ப்புடையா எந்தெந்த உயரத்துக்கு அவர்கள் வருகிறார்கள் அது வரலாம். அதனால் இளைஞர்களுக்கான முடிச்சிடறேன். அதே மாதிரி ஆட்சியில் இருக்கும் போதும் விளையாட்டு துறையில இருக்கிறவங்க மாணவர்களா இன்னைக்கு இருக்கா, படிப்பு வராத நல்ல விளையாட்டு வீரனா இருப்பான். அந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் உத்தரவாதப்படுத்தணும். சாட்டை துரைமுருகன் அண்ணாக்கு சமூக ஊடகங்கள்ல நான் பார்க்குறப்போ திரு சீமான் அண்ணன் வந்து முதலமைச்சர்கிட்ட போய் சந்திக்கிறப்போ ஒரு பொட்டி ஒன்று வாங்கினார். அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நான் ஒரு சாமானியனா தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏஐ தொழில்நுட்பத்துல அதை பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு. முதலமைச்சருடைய அண்ணன் மு.க. முத்து அவர்கள் இறப்பிற்கு நானும் அண்ணன் சீமான் அவர்களும் பாக்கியராசன் தேவலாம் போயிருந்தோம். அது அபிஷியலான செய்தி ஊடக பிரிவு, திமுக தமிழ்நாடு அரசுடைய செய்தி ஊடக பிரிவு புகைப்படம் வந்திருக்கு. எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது. அந்த புகைப்படத்தை வெட்டி ஒட்டி அதுல ஏஐ தொழில்நுட்பத்துல முதலமைச்சர் தூக்கி பெட்டி கொடுக்குறாரு. அப்ப நீங்க முதலமைச்சர் போய் கேளுங்க. நாளைக்கு தலைமைச் செயலகத்தில் இருப்பாரு. நீங்க சீமான் நீங்களே இந்த கேள்வி வந்து அண்ணன் கிட்ட கேட்டிருக்கீங்க. ஆனா அது வந்து வெளிப்படையா எங்களுக்கு யாருக்குமே தெரியலங்கிறது தான் நான் இதை சொல்றேன். இதுக்கான இந்த ஒரு கேள்வி தவறான தகவல் தம்பி. நீங்க ஒரு ஐஏஎஸ் அகாடமியில படிக்கிற பையன் நாளைக்கு ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்தை வைக்க போறவரு. நீங்க ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய பணம் இருக்குன்னு நான் சொல்றேன் சார். தப்பானதோ இல்ல வேற ஏதோ அது வெளிப்படையா தெரியலங்கிறது நான் விளையாட்டு அண்ணங்கிட்ட கேட்டீங்க. புகைப்படமே தவறுமா அது? சரி ஓகேங்க சார். பெண்களுக்கான மாத 1000 ரூபாய் 5000 ரூபாய் கூட இப்போ போட்டிங்க கரெக்டுங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டன் இது வச்சுருந்தீங்க, பெண்களுக்கு சொத்து இருக்கக்கூடாது, அவங்க இத்தனை இதுக்குள்ளே வருமானம் வரணுன்ட்டு. ஆனால் இது அந்த பணி நடக்கலைங்கண்ணா. அந்த சாதாரண டாஸ்மார்க்கில் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, ஒரு ஆள் மிடில் விவசாயின்றது 5 ஏக்கரை மேலே வச்சுருக்காரு. ஆனால் அவருக்கு போய் சேருது. அவர் மாதத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் கிட்ட டர்ன் ஓவர் பண்ணுறாரு. 10,000 ரூபாய் வாங்குறவர் கவர்மெண்ட் சர்வெண்ட்னால அவருக்கு போய் சேரல. அப்போ இதில் பாதிக்கப்படுறது யாருங்கண்ணா? உறுதியாக பாதிக்கப்பட்ட மக்கள் அப்பீல் பண்ணாங்கன்னா அதை நீ கவனத்துக்கு கொடுத்தீங்கன்னா நான் அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போவோம். 31 லட்சம் பேர் இப்படி நாங்கள் பாதிக்கப்படுறோம்னு சொன்னாங்க. அவங்க அப்பீல் பண்ணி அந்த உரிமையை பெற்று கொடுத்துருக்கோம். சில விதிவிலக்குகளை ஒட்டுமொத்த விலக்காக்க முடியாது. ஒரு ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்கீம் சில பயன்படுங்கிறப்ப ஸ்கீமை குறைச்ச முடியாது. நீ பாதிக்கப்பட்டவங்க அங்கேயே அப்பீல் சிஸ்டம் ஒரு சிஸ்டம் இருக்கு. கன்சர்ன் நமக்கு கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்பீல் பண்ணா உறுதியா அரசு நடவடிக்கை எடுக்கும். தகுதி இல்லாதவங்க அதுல பயன் அடையறாங்கன்றது அவரோட வாதமா இருக்கு. ஆமாங்க. தகுதி அனைத்து இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்ததுக்கு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய். கரெக்ட்டுங்கண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த எண்ணெய் சட்டின்னு சொன்னீங்க, அது நல்லா இருந்தது. ஆனா அந்த எண்ணெய் சட்டியில பாத்தீங்கன்னா முழுமதா டாஸ்மார்க்கை ஒழிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தீங்க. அதே அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஆக்குறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க எண்ணெய் சட்டி கையில் பிடிச்சோடனே 500 கடையை ஆக்கிட்டாங்க. 500 கடையை ஒழிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 750 கடை மூடப்பட்டிருக்கு. மூடப்பட்டு 11 to 11 பார் 1000 திறக்கப்பட்டிருக்கு. அதாவது மதுவிலக்கு ஆயத்துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய முத்துசாமி அவங்க போன வாரம் தான் ஒரு பிரஸ் மீட்டோட 750 கடைகளை மூடியிருக்காங்க. நேர கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டிருக்கு. நன்றி தம்பி. நான் வந்து இருவரும் திராவிட கட்சிகளுக்கு வந்து கேட்கிறேன். நீங்க வந்து சோசியலி இந்த தமிழ்நாட்டுக்கு நிறைய பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்களே ஒத்துக்கிறீங்க இன்னும் இந்த சமூக அழுக்காதான் இருக்கு. அப்படின்னா நீங்க பண்ண மாற்றம் தான் என்ன? ஐயா பெரியாரை வந்து கண்டிப்பா எல்லாருமே ஒத்துக்கிறோம். இந்த சமூகத்துக்கு அவர் நிறைய பண்ணிருக்காரு. ஆனா அவர் மட்டுமே பண்ணிருக்காரு அப்படிங்கிற கருத்தை யாராலுமே ஒத்துக்க முடியாது. ஏன்னா இங்க ஆனா நீங்க அவரை மட்டுமே தானே முன்னெடுத்துறீங்க. தமிழ் முன்னோர்கள் பலர் ஒருத்தர் காட்டுனீங்கன்னா ஏத்துக்கிறேன். யாரும் அயோத்திதாசர் பண்டிதர் இருக்காரு, ரெட்டமலை சீனிவாசருமே அயோத்திதாசர் பண்டிதர் முதல் திராவிடங்கிற வார்த்தையை தமிழ் சமூகத்தை அறிமுகப்படுத்துறது இல்ல. அப்ப பாரதியார ஒரு கட்சி முன்னிறுத்தும் போது நீங்க அவரை பார்ப்பனர்னு சொல்லி எள்ளி நகையாடுறீங்க. பெருமறிவாதக்குரிய கவிஞர் பாரதியா செந்தமிழ் நாடுன்னு போதுல சொல்லிட்டாரு, தமிழ் உயர்ந்த மொழி சொல்லிட்டாரு. ஆனா சமஸ்கிருதமே தாயின்றார் என்னவெல்லாம். ஆனா அதே பாரதியார் தான் தமிழையும் உயர்த்தி பேசியிருக்காரு. அதே பாரதியார் சமஸ்கிருதத்தையும் உயர்த்தினாரு. நீங்க தான் சொல்றீங்க நீங்க பெரியாரோட தத்துவத்தை ஏத்துக்கிட்டேங்கிறீங்க. ஒரு அரசால எதுவும் பண்ண முடியாதுங்கிறீங்க. ஆனா அதே அரசுல ஒரு நாளில் பண்ண முடியாது. இல்ல மரியாதை சீமான் சொன்னாங்க. நான் சீமான் சொன்னாங்க நான் முதலமைச்சர் ஆயிட்டா நீட் எப்படி ஒழிப்பேன்னு நேர போவேன். ஆளுநர் இங்க வெளியேறுங்க கேக்குறாங்க. ஆளுநர் திண்டுக்கல் போட்டு பூட்டிடுவாங்க. அவன் என்ன அந்த பிராமண கடை பறிச்சு உடைப்பான். யதார்த்த காலத்துல பேச இல்ல. அதே சீமான் தான் வந்து சமத்துவ அடிப்படையான சீட்டுகளை அவங்க கட்சியில கொடுத்திருக்காரு. சோசியல் ஜஸ்டிஸ வந்து நிலைநிறுத்தி இருக்காரு. இல்ல இஸ்லாமியர்களை வந்து நான் வந்து
எந்த அதாவது நான் அந்த கட்சியில உள்கட்சி விவகாரங்கள் தலையிட விரும்பல. நான் எப்பவுமே தனிமர் தாக்கலுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா அந்த கட்சியை கட்டினவன்ல நானும் பங்கு இருக்குங்கிறது தத்துவா பேசுறேன். சோசியலி வளர்ந்தாங்கன்னு கொடுத்தாங்கன்னு நீங்க நம்புறீங்க. அந்த மாய பின்பற்றிட்டு கொஞ்ச நாள் வாங்க வரும். இல்லனா அதுக்கான தரவுகள் இருக்கு. இத்தனை சதவீதம் என்ன தரவு? இல்ல இந்த வட்டம் நீங்க வேட்பாளர் பட்டியல் எடுத்து பார்த்தாலே தெரியும். நம்ம ஆதி தமிழர்களுக்கு 52 பேருக்கு இடம் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அது 22% கிட்ட. அதுல பொது தொகுதியில அதிகமா கொடுத்திருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அதிகமா. சீட்டு கொடுப்பதை விட இந்த சமூக யதார்த்தத்தில் ஒரு சாதிய கொடுமை வந்தபோது நீங்க என்னவா இருந்தீங்க? யாருக்காக? அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா இந்த சாதி வந்து இந்த சாதிய கொடுமை இருக்கிறதுனால நாங்க வந்து இல்ல நீங்க வந்து சாமி வணக்க சாமி சாமி வணக்க சாதிய ஒழிச்சேன்னு சொல்ற திராவிட கட்சிகள் சாதிய ஒழிக்கல. 1925ல தமிழ் பண்டித்தாங்கன்னா சமஸ்கிருதம் கட்டாயம் இந்த ஊர் அத ஒழிச்சோம். 1925க்கு முன்னாடி இந்த ஊர்ல பாத்தா திட்டுக்கு இருந்த போது ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி தீண்டாமைக்கு எதிராக நின்றோம். இன்னும் 500 வருஷம் தான் தீண்டாமை இருக்கும். தீண்டாமைங்கிற பொது புத்தியை அடிச்சு ஒழிச்சோம். எல்லாரும் கோயிலுக்கு போலாமா கேட்டபோது இதே உங்களுக்கு ஆனா அதே தீண்டாமை தான் இந்த தத்துவார்த்த விவாதங்களை நீங்க கேட்கிற மாதிரி பெரியாரோ ஐயா ரெட்டமலை சீனிவாசரோ இருங்க. இவங்க யாருமோ ஒரு அவருடைய தத்துவமோ எந்த சமூகத்தையும் இயக்காது. சமூகம் மக்களுடையது. புரியுதாங்களா? இருங்க, மக்கள் தான் இதை நகர்த்திட்டு போறாங்க. இந்த ஆண்டு இருக்கிற 2 கட்சியும் அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிய ஐடியாலஜியை முழுமையா கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்துல காட்டல. ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு சொல்றது, இப்ப 50 ஆண்டு காலம் திராவிட கட்சி இங்க ஆட்சி பண்ணிருக்கு இல்லைங்களா? இதுல ஏற்பட்ட மாற்றம் அப்படிங்கிறதுல அன்னைக்கு இருந்த கல்வி நிலையிலையும் இன்னைக்கு இருக்கிற கல்வி நிலையும், அன்னைக்கு இருந்த வறுமை கோடும் இன்னைக்கு இருக்கிற வறுமை கோடும், அன்னைக்கு தமிழர்களுக்கு இந்திய அளவில் இருந்த இடமும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற இடமும், இதுல குறை இருந்தாலும் நிறை இருந்தாலும் 2 கட்சியும் அதுக்கு பொறுப்பேற்கணும். அது எங்களுக்குள்ள விவாதம் வரும்போது திமுக எந்த அளவுக்கு அதில் குறைபட்டுச்சுங்கிறத நாங்கள் சுட்டி காட்டுவோம். ஒரு தேர்தல் வருது, அது சம்பந்தமா விவாதம் நடத்துறோம். இந்த தேர்தல் விவாதத்துல அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த 50 ஆண்டு காலமாக நீங்கள் செய்திருப்பது என்ன அப்படிங்கறத கேளுங்க. அப்படி கேட்டீங்கன்னா அதுக்கான பதில்களை நாங்கள் சொல்றோம். அது இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பெரிய பழமையடைந்த சமூகங்கள் இன்னைக்கு முன்னேறி வந்துட்டு இருக்கு. சரிதானுங்களா? அதனால அந்த கான்ட்ரிபியூஷன் எங்களுடைய ஆட்சி அதிகாரத்துல நாங்க எங்களுடைய அதிகாரத்தை வைத்து எங்களுடைய ஆளுமை திறனால் சாதித்தது என்னன்னு கேளுங்க. இப்போ தற்காலிக அரசியல் சூழல்ல களத்துல என்னுடைய பார்வையில் வந்து நலத்திட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. வளர்ச்சி திட்டங்களை தாண்டி நலத்திட்டங்கள் வந்து அதிகரித்துட்டு போகிற மாதிரி இருக்குது. நிதி சுமையை அது ஒரு பக்கம் அதிகரிக்கும். என்னோட கேள்வி என்னென்னா, இப்படி நலத்திட்டங்கள் அதிகமாக கொடுக்கறத விட நம்மளுடைய அரசு வளர்ச்சி திட்டங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணால் அது நல்லா இருக்கும்ல? ஏன் எல்லா கட்சிகளுமே நாங்கள் இவங்க 1000 ரூபாய் கொடுத்தா நான் அதை விட 2000 ரூபாய் கொடுக்க போகிறேன், அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியை ஏன் எடுத்துகிட்டு வரீங்க? இங்கே வெல்பர் ஸ்கீம்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வரும்போது இங்கே இப்போ எத்தனை பேர் வீட்டு டிவி இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்கள் எங்கள் ஏஜில் நான் ஒரு கடற்கரை ஓரத்தில் பிறந்த டிவி வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போய் பார்க்குற ஒரு சாதாரண குடும்பத்தை பிறந்தவன் தான். எல்லாருக்கும் சாத்தியப்படம் இல்லை. டிவி கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த போது அது வந்து கற்றுக்கிற விஷயங்கள், கேட்கப்படுகிற செய்திகள், உலகம் அப்படின்னு கற்றுக்க முடிஞ்சுது. இது வந்து நலத்திட்டம். நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். எங்கள் வீட்டில் அப்பா அம்மா வந்து சாதாரண ஆடு மாடு மேய்க்கிற கூலிகள். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிற போது அங்கே கொடுத்த செருப்புங்கிற நலத்திட்டம் தான் என் காலுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு. அங்கே போடப்பட்ட மதிய உணவுங்கிற நலத்திட்டமும் அங்கே கொடுக்கப்பட்ட முட்டையும் தான் எனக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு. அங்கே நீங்கள் சொல்கிற வெல்பர் ஸ்கீமில் ஃப்ரீயாக கொடுத்த நோட்டு புக்கு தான் எனக்கு கல்வியை கொடுத்துச்சு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏன் நோட்டு வாங்க வசதி இல்லையா, ஏன் எல்லாரும் பணக்காரர்கள் ஆகிட்டானா, இந்த சமூகத்தில் வளர்ந்த நாடாக சொல்லப்படுற எல்லா நாடுகளையும் பிச்சைக்காரங்க இருக்காங்க, அங்கேயும் ஏழைகள் இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஒவ்வொன்றா உங்களுக்கு வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி தங்கை படிச்சுட்டு வந்துட்டாங்க, இன்றைக்கி வேலை வாய்ப்பு வந்தால் வளர்ச்சி திட்டம் பயன்படும். ஆனால் தங்கையை போல் படிக்க போராடுகிற 1000 குழந்தைகளுக்கு வெல்பர் ஸ்கீம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இங்கே ஏழை எளிய மக்களுக்கு, சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டாக இருக்கவங்களுக்கு எக்கனாமிக்கலாக சில திட்டங்களை கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படி கொடுத்து தான் இந்த நாடு வளர்ந்துருக்கு.